Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ben 10 Reboot Zingo. பண்ண ஒரு அருமையான காலை பொழுதுல ஏதோ மலைங்க பக்கத்துல வண்டிய பார்க் பண்ணிருக்காங்க. அப்போ ஜிங்கோன்னு ஒரு ஷோ தாறுமாறா ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பேரு தான் ஜிங்கோ ஷோ. இந்த ஆட்டம் போடுதே இதுக்கு பேரு தான் ஜிங்கோ. இந்த ஷோ நம்ம பென்னோட ஃபேவரட் ஷோ. பயபுள்ள பார்த்த ஷோவையே திருப்பி திருப்பி பாத்துக்கினே இருப்பான். கிராண்ட் பாவும் குவென்னும் ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம் பாங்க. ஆனா அவன் வரவே மாட்டான். இந்த ஷோ குவென்னுக்கு அவ்வளவு ஒண்ணு பிடிக்கல. சாரி அவன் வேன்லயே உட்காந்து பாக்கட்டும், நம்ம கிளம்பலான்னு கிராண்ட் பாவும் குவென்னும் பேசிட்டே வருவாங்க. எப்படி இந்த ஷோவை விடாம ரசிச்சு ருசிச்சு பாக்குறான்னு அவனை திருத்தவே முடியாது. சின்ன வயசுல எல்லாம் டிவிய ஜோம்பி பாக்ஸ் தான் சொல்லுவாங்களாமா. இப்ப மட்டும் என்ன? சோ இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பயங்கரமா இடி இடிச்சு மேகமே கரு கருன்னு கருவண்டு மாதிரி பயங்கரமா இருக்கும். குவென்னுக்கு பயமாயிரும். இந்த மலையில நம்ம போணுமான்னு. கிராண்ட்பா தான் எப்பவும் முட்டுக்கட்ட போடுவாரு. ஆனா இப்ப அவரே மலைக்கெல்லாம் பயப்பில்லாம நாம எல்லாம் அப்பவே அப்படி இப்பவே இப்படி வா பாத்துரலான்ட்டு கிளம்பிடுவாங்க. ஏம்பட்டு இடி இடிச்சு மழை பெஞ்சதுன்னா டிவி மட்டும் எப்படி ஒர்க் ஆகும்? அதுவும் நம்ம ஆளுங்களோட டிவி சேட்டிலைட் டிவி. பெண்ணுக்கு செம காண்டாயிரும். என்ன ஷோ போச்சுல. இந்த பெண்ணு பைய சும்மா இல்லாம அப்கிரேடா மாதிரி கொய்யால எப்படி இதை சரி பண்றோம் பாருன்னு டிவிக்குள்ள பூந்து ஆண்டனாவை பூரா மாசா அட்வான்ஸ்டா மாத்திருவான். அப்புறம் என்ன டிவி சும்மா கிறிஸ்டல் கிளியரா தெரியும். என்னதான் டிவிக்குள்ள பூந்து ரெடி பண்ணாலும் டிவிய பார்க்க முடியலையே. சோ அப்படி நம்ம பெண்ணு தின்னாடிட்டு இருக்கும் போது திடீர்னு இடி பயங்கரமா இடிச்சு நம்மால தாக்கு தாக்குன்னு தாக்கிரும். இப்போ எல்லாம் போச்சா? அப்படி அடிபட்டு மிதிபட்டு கிடப்பான். திடீர்னு டிவிக்குள்ள இருந்து ஜிங்கோ வெளியில வந்துரும். மின்னல் தாக்கி தலைவர் வெளியில வந்துட்டாரா? அப்படி வந்தோடனே பெண்ண கொஞ்சம் பயன்படுத்துவான். ஆனா பெண்ணுக்கு தான் ஜிங்கோவை நம்ப பிடிக்குமே. சோ சாலியா அது கூட விளையாட ஆரம்பிச்சிருவான். ஜிங்கோவே பயங்கரமான சேட்டை பிடிச்சது. அது கூட விளையாடுறது என்ன சின்ன விஷயமா? வந்த உடனே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அதென்ன இதென்னு கேட்டுட்டு இருப்பானா. பெண்ணு ஒன்னொன்னா கூட்டிட்டு போய் சொல்லி கொடுப்பான். சாரி நம்ப போர் அடிக்குது, ஏதாச்சும் என்ஜாய் பண்ணலான்ட்டு கிளம்புவாங்க. அப்ப மின்னல் ஜிங்கோவை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குமா. அதுக்கு ஒன்னாகாது. அதுதான் டிவில இருந்து வந்திருக்கே. இஷ்டத்துக்கு என்ன ஷேப்புக்கு மாத்தணுமோ அது மாத்திக்கும். அப்போ சும்மா இல்லாம கைய கொடுத்து பெண்ணுக்கு சாக்கடிக்கிற மாதிரி பண்ணுமா. நம்ம ஆளுக்கு செம காண்டாயிரும். எலே இப்படி எல்லாம் பண்ணேன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்னு. சோ பெண்ணு டென்ஷன் ஆகிறத பார்த்த உடனே அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அதோட ஷோலையே மத்தவங்களை வெறுப்பேத்தி பாக்குறதா இதோட வேலையே. இப்ப பெண்ணு டென்ஷன் ஆன உடனே இன்னும் டென்ஷன் பண்ணலான்னு அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிரும். பெண்ணு எவ்வளவு நேரம் தான் அதோட சேட்டையை பொறுத்துக்கிறது. அப்படி அடிக்குது இப்படி அடிக்குது இப்படி ஓடுது அப்படி ஓடுது ரேஸ்கல்ஸ். அதனால டப்புன்னு வாட்ச் அடிச்சு போடுறம்ச மாதிரி ஏய் சேட்டப் பண்ண பிச்சு புடுவேன் பிச்சும்பா. எலே நீ மட்டும் தான் மாறுவியா நானும் மாறுவேன்னு வெண்ணு மாதிரியா அதுவும் போராம்சா மாறிடும். ஐயோ இது அட்டுவலியம் தாங்க முடியேன்னு பேக் அடிச்சு பாப்பான். ஆனா வேணுன்னு நம்ப வெறுப்பேத்த ஆரம்பிச்சிருமா. வெண்ணு கோவத்துல அடிச்சுடுவான். உடனே சுருன்னு அதுக்கும் கோவம் வந்துரும். உடனே மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டைய போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சாதா சண்டை இல்ல, எல்லாம் சில்ற பாய் சண்டை. அப்படி இவனுங்க செம காமெடியா சண்டைய போட்டு கட்சியில பெண்ணு அவனை வச்சு ஒரே அமுக்கு மாட்டினியே. அந்த பையன் என்ன பண்ணிடுவாங்க, கிராண்ட் பாவும் குவென்னும் போறத பாத்துட்டு ஆக இவங்கிட்ட போர் அடிச்சு போச்சு, நமக்கேத்த டம்மி பீஸ் வந்துட்டாங்க, கொஞ்ச நேரம் அவங்கள தொல்லை பண்ணலான்னு அந்த லொல்லு புடிச்சவன் தலையில இரும்ப போட்டு கொன்றுப்பான். நல்ல வேலை பெண்ணு இடையில பூந்து காப்பாத்துவான். ஆனாலுமே போட்டு நிரப்பி போடுவான். வெரி டேஞ்சரஸ் புலோ. அவனுக்கே பெண்ணை பார்த்து எரிச்சல் ஆயிடுச்சு. பெண்ண என்ன பண்ணாலும் இடையில வந்து தட்டுக்கிட்டே இருக்கான்ல. அவனுக்கு எப்பவுமே ஜாலியா இருக்கணும். ஜாலியா இருக்கணும்னா மத்தவங்களை வெறுப்பேத்தணும். வெறுப்பேத்தணும்னா இந்த மாதிரி சில சேட்டைகளை செய்ய வேண்டும். நீ ஒண்ணு இங்க இருந்து கிளிக்க வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா டிவிக்குள்ளேயே போயிருன்னு ரெண்டு பேரும் சண்டையை கட்டுவானுங்க. மெயின் நாள் ஜிங்கோ தாக்கும் போது நம்ம பெண்ணையும் சேர்த்து தாக்கிரும். அவ்வளவுதான் கரிஞ்சு போன காக்கா மாதிரி ஆயிருவான். கிராண்ட்பாவுக்கும் குவென்னுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. எப்படி இருந்தாலும் அது டிவில வந்த கேரக்டர் திடீர்னு வெளியே வந்தா ஒரு டவுட் இருக்குமில்ல. என்னாலதான் அந்த ஜிங்கோ வெளியே வந்துருச்சுன்னு நம்ப அப்புறாணி மாதிரியே சொல்லுவானா. அவிட் இஸ் பாசிபிள்னு ரெண்டு பேருக்குமே கன்ஃபியூஷன். அட விடுங்கப்பா நான் பாத்துக்கிறேன்னு நம்மால எக்ஸலரேட்டா மாதிரி பாஞ்சு அட்டாக் பண்ண போவான். அவனுக்கு போய் கோழி திங்கிற சீடெல்லாம் வச்சிருப்பான். சாரி எக்ஸலரேட்டா மாதிரி அவனை படாத பாடு படுத்துவான்னு பார்த்தா அவன் பெண்ணை போட்டு படாத பாடு படுத்துவான். அந்த பயபுள்ளையோட சேட்டை அடங்க மடங்குது. பெண்ணை அப்படி இப்படின்னு போட்டு பொறட்டி எடுத்து ஒரு வழி பண்ணிட்டு இருப்பான். எப்படியே விட்டா இவன் நம்மள ஒரு வழி பண்ணிடுவான்னு பெண்ணு ஃபாலோ பண்ணிட்டே போவான். ஆனாலும் என்னென்னமோ பண்ணி அந்தல சிந்தலையாக்குறதே அவனுக்கு பொலப்பா போச்சு. வெரி டேஞ்சரஸ் பல்லோ. அப்புறம் அப்படி இப்படின்னு ஓட விட்டு பட்டக்ஸ கொளுத்தி விட்டுவானா. குவென்னு தான் கூப்பிட்டு எல லூசு பையல என்னல நடக்குது தெளிவா சொல்லுலேன்னு ஏப்பா. அட ஒண்ணு இல்ல பொக்கவாயி, டிவி ஒர்க் ஆகலன்னு அப்கிரேடா மாதிரி ஒர்க் பண்ண வச்சேன். அந்நேரம்னு பார்த்து திடீர்னு மின்னல் தாக்கி இந்த லூசு பைய ஜிங்கோ வெளியில வந்துட்டான். சாரி அவன் கூட ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா அவன் ஏன் உசுர போட்டு
எடுத்துட்டு இருக்கான். என்ன பண்றது, வாட் இஸ் ஃபேட்? அது வாட் இஸ் ஃபேட் இல்லடா, காட் இஸ் கிரேட். ஐயோ உன் தொல்லை தாங்க முடியலையே, நீ பண்ண தப்பு பெரிய தப்பும்பா. எவ்வளவு பெருசு இந்த மலை சைஸுக்கு இருக்குமா? இப்போ ஜிங்கோ தானே சேட்டை பண்ணுது, பென்னு மட்டும் என்ன சேட்டையில குறைஞ்சவன? உன் சேட்டையை அதுகிட்ட காமியும்பா. அடே ஆமா இல்லன்னு நம்மளால ஈட் பிளாஸ்டா மாதிரி ஆரம்பிச்சிட வேண்டியதானு பென்னு அவன் ஸ்டைல சேட்டை ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடி வாங்குவானே, அப்பதான் குவென்னும் கிராண்ட்பாவும் எடுத்து கொடுப்பாங்க. அந்த சோல ஜிங்கோவை தொல்லை பண்றது ஜிங்கி தான். அப்ப நீயும் ஜிங்கியா மாறி இருப்பாங்க. அவ்வளவுதானே. இப்ப பாருங்கன்னு அப்படியே அவங்கிட்ட விதையெல்லாம் காமிச்சு போட்டு பொல்லன்னு பொல்லந்து எடுப்பான். இவன் பண்ற அட்டுவலியத்தான் அவனாலையும் தாங்க முடியல. சும்மா அடிச்சா பரவாயில்லையே, சும்மா சமைச்சு தள்ளுவான். பென்னு இப்படி காட்டுத்தனமா விளையாண்டோன்னு ஜிங்கோவுக்கு காட்டுத்தனமா வெறியேறி போயிரும். கொய்யால என்கிட்டயே விளையாடுறியான்னு அவன் காண்டாயி மறுபடியும் அட்டாக் பண்ணு. அதுல சிக்கிட்டு சின்ன பின்ன மாறுது நம்ம குவென்னும் கிராண்ட்பாவும் தான். ஓகே சீக்கிரம் வேலையை முடிச்சலான்னு பென்னு அவன் மேல சின்ன வண்டியை போட்டான், அவன் மேல பெரிய வண்டியை போடுவான். உடனே பென்னு அதுக்கு மேல இன்னும் பெரிய வண்டியை போடுவான். இப்படியே மாத்தி மாத்தி பஸ் ட்ரக் லாரின்னு போட்டு அமுக்குன்னு அமுக்குவாங்க. கட்சியில நம்ம பையதான் ட்ரெயினை விட்டு ஏத்திடுவான். அவ்வளவுதான், ஜிங்கோவால இதுக்கு மேல சுத்தமா முடியல. ஐயோ ஆளவுறா சாமின்னு குடுன்னு டிவியை தேடி ஓடுவான். பெண்ணு டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்னு பின்னாடியே வருவான். வேணான்னு கதறி அடிச்சு பிச்சுக்குன்னு டிவிக்குள்ள ஓடிடுவான். வெண்ணுகிட்டே வா, நாங்கெல்லாம் ஆப்பாயிலே அரை மணி நேரம் வச்சு திங்கிறவங்க புல் பாயில புல் டைமா திங்கிறவங்கடா. போட்டு முடிக்கிறாங்க.